2 நாள் பயணமாக இன்று சவுதி அரேபியா செல்கிறார் பிரதமர் மோடி. பட்டத்து இளவரசரை சந்தித்து தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்து குறித்து பேசுவார் என தகவல். மகாராஷ்டிராவில் மராத்தி மட்டுமே கட்டாய மொழி என தெளிவுபடுத்திய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், ஹிந்தி பேசாத மாநிலத்தில் 3வது மொழியாக ஹிந்தியை திணிக்கும் முயற்சிக்கு எழுந்த எதிர்ப்பின் விளைவே மகாராஷ்டிராவின் முடிவு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. மகாராஷ்டிராவில் மராத்தி தவிர வேறு எந்த மொழியும் கட்டாயமல்ல என்பதை மத்திய அரசு ஏற்கிறதா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தேசிய கல்விக் கொள்கையின்படி 3வது மொழியை கற்பிப்பது கட்டாயமல்ல என மாநிலங்களுக்கு தெளிவான உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என்றும் பிரதமருக்கு வினா. கட்டாய 3வது மொழி என்ற பெயரில் தமிழகத்திற்கு தர வேண்டிய 2152 கோடி நிறுத்தி வைத்துள்ள மத்திய அரசு, அநீதியாக நிறுத்தி வைத்துள்ள தொகையை தமிழகத்திற்கு மத்திய அரசு விடுவிக்குமா என பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு அறிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையான கண்டனங்களை தெரிவிப்பதாக திருமாவளவன் அறிக்கை. தேர்தல் அரசியலில் தற்காலிகமாக கிடைக்கின்ற பயன் தனக்கு தேவையில்லை என திருமாவளவன் திட்டவட்டம். இந்த கதவை சாத்துகிறேன், இது வேண்டாம் என்கிறேன், இவர்களோடு சேரமாட்டேன் என்கிறேன் என்றால் நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. எனக்கு அந்த தேர்தல் அரசியலில் தற்காலிகமாக கிடைக்கிற பயன் தேவையில்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற அந்த மாமனிதர்களின் கொள்கைகளுக்கு இங்கே ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது. அதனால் தற்காலிகமாக ஏற்படுகிற பின்னடைவை நாங்கள் சகித்துக் கொள்கிறோம். ஹிந்திக்கு எதிராக போராடியதற்காக பூட்ஸ் கால்களால் மிதி வாங்கியவர்களில் தானும் ஒருவன் என பேச்சு. தமிழகத்தில் நேற்று 10 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் கோவில்பட்டி பகுதியில் நேற்று பலத்த மழை. மூட நம்பிக்கையை ஒழிக்க திராவிட மாடல் அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வருமா என 1000 விளக்கு எம்எல்ஏ எழிலன் கேள்வி. நம் திராவிட மாடல் அரசு மூட நம்பிக்கை ஒழிப்பதற்காக ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வருமா என்று தாங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமர்கிறேன். நம்பிக்கைகளை பொறுத்தவரை சட்டத்தின் மூலமாக ஒன்றை தடுப்பதோ ஒன்றை பாதுகாப்பதோ இயலாத ஒரு காரியம் என அமைச்சர் ரகுபதி பதில். இருக்கலாம், இன்னொன்று மத நம்பிக்கையாக இருக்கலாம். எனவே அரசியல் சட்டப்படி அவர்களுடைய உரிமைகளை தான் அவர்கள் பாதுகாக்க முடியுமே தவிர எந்த சட்டத்தின் மூலமாகவும் எதையும் நாம் கொண்டு வந்து ஒன்றை தடுப்பதோ அல்லது ஒன்றை பாதுகாப்பதோ இயலாத ஒரு காரியமாக போய்விடும். கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. நாளை முதல் எல்லா தமிழகம் முழுவதும் கல்குவாரி கிரஷர்கள்லாம் இயங்கும், லாரிகள்லாம் சப்ளை எல்லாம் ஒழுங்காக நடக்கும். எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேலை நிறுத்தத்துக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி. கட்டுமான பணிகளுக்கான எம்சாண்ட் மற்றும் ஜல்லி போன்றவற்றின் விலை இன்று முதல் உயர்கிறது. தமிழ்நாடு கல்குவாரி கிரஷர் லாரி உரிமையாளர்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்ட நிலையில் அறிவிப்பு. அதுக்கு ப்ரொபோஷனேட்டா நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு விலையை ஏற்றி விற்றுக் கொள்ளலாம் என்று அரசு அதிகாரிகளும் அமைச்சரும் அதுக்கு அனுமதி கொடுத்துள்ளதால் இன்று முதல் அந்த எங்களுடைய ஜல்லி, எம்சாண்டு, பீசாண்டு போன்ற பொருட்களுக்கெல்லாம் விலை அதிகமாகி போகின்றது. சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள், வரும் தேர்தலில் இனி என் ஆட்டத்தை பார்ப்பீர்கள். சீமானின் புதிய பஞ்ச் டயலாக். இன்னும் ஒரு 4-5 மாசம் தானே பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு. நான் திரும்ப சொல்றது தான்,
சிவநாட்டத்தை பார்த்திருப்பீங்க, சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டையில் செருப்பு மாலை அணிவித்து அமைச்சர் பொன்முடி உருவ பொம்மைக்கு தீ வைக்க முயற்சி. தடுக்க முயன்ற போலீசார் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு. கரூரில் பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து வீட்டினுள் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள். காரில் வந்த முகமூடி கொள்ளை கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஆன்லைன் மூலம் விஷமருந்து வாங்கி சித்த மருத்துவ கல்லூரி மாணவி தற்கொலை. மாணவியின் விபரீத முடிவுக்கு காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தந்தையை கத்தியால் குத்திக் கொன்ற மகன் தன்னைத்தானே குத்திக் கொண்டதாக நாடகமாடியது போலீசாரின் விசாரணையில் அம்பலம். திண்டுக்கல் அருகே 7 வயது சிறுமியை இரும்பு கம்பியால் தாக்கி சாலையில் வீசிய மூதாட்டி கைது. வீட்டுக்கு விளையாட சென்றதால் ஆத்திரத்தில் வெறிச்செயலில் ஈடுபட்டது அம்பலம். கடலூர் மாவட்டம் காட்டுக்கூடலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை உடைத்த இளைஞர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. பிரதமர் மோடியை குடும்பத்துடன் சென்று சந்தித்த அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ். தனது இல்லத்தை சுற்றி காட்டி ஜே.டி. வான்ஸ் குழந்தைகளுக்கு மயிலிறகு பரிசளித்த பிரதமர் மோடி. கனமழை வெள்ளத்தில் சிக்கி சின்னாபின்னமான காஷ்மீரின் ரம்பன் பகுதி. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் பாறைகளை ஜேசிபி உதவியுடன் அகற்றும் பணிகள் தீவிரம். தெலுங்கானாவில் அமைச்சர்கள் சென்ற ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது அதிக அளவில் காற்று வீசு. காற்றின் வேகத்தால் வரவேற்பு மேடை சரிந்து விழுந்து பல போலீசார் காயம். போப் பிரான்சிஸ் மறைவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உள்ளிட்டோரும் இரங்கல் குறிப்பு. சன்ரைசர்ஸ் அணியுடன் பலப்பரீட்சை நடத்த சிஎஸ்கே வீரர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை. தோனி தலைமையிலான அணி வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. டெவன் கான்வேயின் தந்தை உயிரிழந்ததற்கு சென்னை அணி இரங்கல். கடினமான இத்தருணத்தில் அவருடன் இணைந்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே முத்தாலம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழா கோலாகலம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு எட்டுப்பட்டி கிராம மக்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து சிறப்பு வழிபாடு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே மலைக்கோவிலில் இருந்து அரண்மனைக்கு வந்து அருள்பாலிக்கும் பரமசிவர். கைலை வாத்தியம் முழங்க தேவராட்டத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட சாமியை மனமுருக தரிசித்த பக்தர்கள். கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் காவலர்களுக்கு சங்கம் உள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் போலீசாருக்கு சங்கம் இல்லாதது ஏன்?
ஜனநாயகத்திற்கு எதிரானது இல்லையா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை வார விடுமுறை வழங்க வேண்டும் என 2021 பிறப்பிக்கப்பட்ட அரசாணை இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை எனில் முதல்வரின் உத்தரவுகளை அதிகாரிகள் மதிப்பதில்லையா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என்ற அரசாணை எந்த வகையில் பின்பற்றப்படுகிறது? டிஜிபி விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.